தெளிவாக விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்தினரிடமும் ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் அரசு வேலைக்கு வாய்ப்பு. இது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா அவர்கள் அந்த சம்பவம் முடிந்த பிறகே அரசு சார்பாக 10 லட்சமும் கட்சி சார்பாக 20 லட்சமும் கொடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்தின் குழந்தைகள் படிப்பை நான் பார்த்துக்கொள்கிறேன்னு மரிய வில்சன் சொன்னதாகவும் படித்த ஞாபகம். ஸோ கரூர் கணக்கில் இவர் போகும் பொழுது செந்தில் பாலாஜி மற்றும் அசோகா உள்ளே போடணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நோக்கிய தேடல்கள் நடந்து கொண்டு இருக்குது. கடைசி ஏன்னா இப்போ பண்ணால் அதுக்குள்ளே ஜாமீனில் வெளியில் வந்துடலான்னா நேற்றுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க. வேலு செந்தில் பாலாஜி நட்பு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு கரூரிலிருந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்சம் கோடி அளவிற்கு அங்கேருந்து ஃபினான்சிங் செஞ்சுருக்காங்கங்கிற ஆதாரங்கள் பெரும்பாலானவை எடுக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா இந்த ரெய்டுக்கு போனப்போ ஏவாவேலு வீட்டுக்கு போனப்போ அங்கே கேட்டாங்களாம், நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வருவார்னு சொன்னாங்களேன்னு. ஸோ ஆள் வருவதற்கு முன்னால் உள்ள இன்ஃபர்மேஷன் போய் அவர் கேஷ் எடுத்துட்டார். ஸோ இதை வச்சுக்கிட்டு தெளிவாக விஜய் அங்கே போகிற 10ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் நைட்டோ அல்லது காலையிலையோ தான் என்னை பொறுத்தவரை இந்த கைதுகள் நடக்கும். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி இன்னும் சில பத்திரிகைகள் பார்த்தால் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேரையும் சில வழக்குகளில் வேகமாகவும் மேலும் 7 அமைச்சர்களை 25ஆம் தேதி ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு விஜய் லெட்டர் எழுதியிருக்காரான். எங்களுடைய வெள்ளை அறிக்கைகள் 2 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் காட்டுகிறது. இவற்றின் விசாரணையை நாங்கள் எஸ்ஐடி போடுறோம். நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற தற்போதைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தணும்னு ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சுருக்கார். டாஸ்மாக் வழக்கில் இவங்க ஸ்டே வாங்கியிருந்த அந்த ஸ்டேயை வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ஏடிஎம்கள் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், ஏவாவேலு, KN நேரு, இந்த மூர்த்தி தான் மிச்சம். இவங்களை பிடிச்சிட்டா கேஷ் மாட்டும். 2வது முதல் குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்களை கை வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதம் 25ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக செந்தில் பாலாஜியோடு இன்னும் 3-4 அமைச்சர்கள் கைதும் நடக்கலாம். இன்னும் ஒரு 12-6லிருந்து இந்த 4 இல்லாமல் 8 அமைச்சர்கள் மீது சீரியஸான வழக்குகள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர இருக்கக்கூடிய 10ஆம் தேதி 11ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் பயணம் மேற்கொள்ள போறாரு. இந்த கரூர் பயணத்தை பொறுத்த வரைக்கும் 41 குடும்பங்களுக்கு அரசு பணிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள் கேள்விப்பட முடியுது. பட் அஃபிஷியலாக இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கரூர் பயணத்தின் போது விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சியினரிலிருந்து ஏதாவது விஷயங்கள் எதுவும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு? இல்லை, தெளிவாக விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்தினரிடமும் ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் அரசு வேலைக்கு வாய்ப்பு. இது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா அவர்கள் அந்த சம்பவம் முடிந்த பிறகே அரசு சார்பாக 10 லட்சமும் கட்சி சார்பாக 20 லட்சமும் கொடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்தின் குழந்தைகள் படிப்பை நான் பார்த்துக்கொள்கிறேன்னு மரிய வில்சன் சொன்னதாகவும் படித்த ஞாபகம். அப்படி அரசு வேலை கொடுப்பதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப தவறு. இவர் வேறு ஏதாவது கொடுக்கலாம். அடுத்ததாக அவங்க எதிர்பார்க்கிறது 2 விஷயம் பார்க்குறாங்க. நம்ம இது ஆதவ அர்ஜுனா அந்த மற்றவர் விஜயபாஸ்கர் சேரும்போது சொன்னதே கரூரை வச்சு நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க உதயநிதி சொல்லி போலீஸ் செய்ததுன்னு சொன்னார். ஸோ கரூர் கணக்கில் இவர் போகும் பொழுது செந்தில் பாலாஜி மற்றும் அசோகா உள்ளே போடணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நோக்கிய தேடல்கள் நடந்து கொண்டு இருக்குது. கடைசி ஏன்னா இப்போ பண்ணால் அதுக்குள்ளே ஜாமீனில் வெளியில் வந்துடலான்னா நேற்றுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணதாக சொல்லப்பட்டது இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்கன்றாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிந்து அவர் இருக்கும் இடங்களை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிச்சுட்டு 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தான் கைது பண்ணுவார்கள்னு எதிர்பார்க்கலாம். பட் இவர்கள் எதிர்பார்த்ததை விட
ஏவவேலு செந்தில் பாலாஜி நட்பு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு கரூரிலிருந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1,00,000 கோடி அளவிற்கு அங்கேருந்து ஃபினான்சிங் செஞ்சுருக்காங்கங்கிற ஆதாரங்கள் பெரும்பாலானவை எடுக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா இந்த ரெய்டுக்கு போனப்போ ஏவவேலு வீட்டுக்கு போனப்போ அங்கே கேட்டாங்களாம், என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வருவார்னு சொன்னாங்களேன்னு. ஸோ ஆள் வருவதற்கு முன்னால் உள்ள இன்ஃபர்மேஷன் போய் அவர் கேஷை எடுத்துட்டார். அதே மாதிரி இங்கே அந்த இது கரூரில் இருக்கிற சுரேஷுக்கு சொந்தமான அந்த நிறுவனத்தில் இவங்க போகிறப்ப காலையில் 3 மணிக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம். காலியாகத்தான் 30 லாபி பேர் உட்காரும் லாபி, கேஷ் கலெக்ஷன் கவுண்டர், 4 வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துட்டு கடன் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுற லீகலுக்காக 4 வக்கீல் ரூமோட எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு இன்னும் அடுத்த விசாரணை வரணும்னா இடி உள்ளே வந்தால் தான் நடக்கும். இல்லை இதில் அந்த செந்தில் பாலாஜி தம்பி சேர்ந்து சென்னை கிண்டியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி 8 முன்ன எம்எல்ஏக்களுக்கு ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டாங்க. அவர்கள் முன்பணம் வாங்கிவிட்டு ஒரு டேட்டில் வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பலரை ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. 25 பேர் வரைக்கும் டார்கெட் பண்ணி 15 பேர் ராஜினாமா பண்ணால் தான் மெஜாரிட்டி போச்சுன்னு ஆட்சி கவிழ முடியும். ஆட்சி கவிழ்ந்தால் இந்த எஃப்ஐஆர்கள் போடாமல் 6 மாதத்திற்கு கவர்னர் ஆட்சி இருந்திருந்தால் இந்த எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, கேஸ்கள் அதுக்குள்ளே வீக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உதயநிதியுடைய அழுத்தத்தினால்தான் இந்த இதுக்கு நடத்தும். ஏன்னா ஸ்டாலின் சார் இந்த மாதிரி அரைகுறையாக பண்ண மாட்டாங்க. அவர் தெளிவாக மாட்டாமல் எப்படி செய்யணும் அந்த பிளானை காட்டிட்டு. ஆனால் உதயநிதி ரொம்ப தெளிவாக இவங்க போகிற ஸ்பீடில் இந்த 10 நாளைக்குள்ளே எல்லா கேஸையும் போட்டுருவாங்க, எவ்வளோ வேகமாக முடியுமான்னு சொன்னதுனால்தான் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு போல் சில அமைச்சூர் ஆட்களை எடுத்து இப்போ சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அந்த ஹோட்டலில் தங்கின டைமில் இருக்கிற பில்லு, அதன் பிறகு அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் எடுத்தால் தெளிவான ஆதாரங்கள் அடுத்த 2 நாளில் வரலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு தெளிவாக விஜய் அங்கே போகிற 10ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் நைட்டோ அல்லது காலையிலையோ தான் என்னை பொறுத்தவரை இந்த கைதுகள் நடக்கும். ஸோ இவங்களை இன்னைக்கு இன்னும் சில பத்திரிகைகள் பார்த்தால் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேரையும் சில வழக்குகளில் வேகமாகவும், மேலும் 7 அமைச்சர்களை 25ஆம் தேதி சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு அழைப்பார்கள் என்று சொல்கிறாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் அவர் பல விஷயங்கள் நல்லது நடப்பதாக தெரிந்தாலும், டாஸ்மாகில் இப்போ இது இதை மூடி இருக்கேன்றாங்க பார் லைசன்ஸுக்கு. இதில் கார்பரேஷன் டெண்டரில் 25% ரேட் குறைஞ்சி கோட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது போல் பல விஷயங்கள் நடந்தாலும் திமுக சில தவறுகளை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் திமுகவை டிஃபென்ஸில் போடணும். எத்தனை நாளைக்கு நான் டிஃபென்ஸ் பண்ணுறது? ஸோ நான் ரிவர்ஸில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 கைதுகளும் 7 வேறு அமைச்சர்கள், சில எம்எல்ஏ எம்பி 4 எம்பிக்களும் இது பண்ணுவாங்கன்றாங்க. உலக ரட்சகரான எம்பியுடைய மகன் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்று செய்தி வருகிறது. ஸோ இது எல்லாம் எப்படி போகுதுங்கிறது வருங்காலம் தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரோடு சேர்ந்ததாக போஸ்டர் நான் பார்த்தது போதை விஷயத்தில் கைதான அஜய் இவருங்கிறவர் பேரும் வருது. ஸோ எங்கே போய் நிற்குது ஒன்றும் புரியல. ஸோ விஜய் தெளிவாக இதிலிருந்து போகணும். இன்னும் டெல்லியில் அவர் போய் முதல் முறை மோடியை சந்தித்த பொழுதே முதல் நாள் மோடியோட 35 நிமிஷம் பேசினார். மறுநாள் காலையில் 3 ஐஏஎஸ் அதிகாரிகள், 3 பேரும் முன்னாடி தமிழகத்தில் பணிபுரிஞ்சு தமிழ் தெரிஞ்சவர்கள், 2 பேர் தமிழர்களை, சோமநாதனும் திரு கிருஷ்ணனும், அதை தாண்டி சக்திகாந்த் தாஸும் தமிழ்நாட்டில். இவங்க 3 பேரும் சொன்னது வெறும் ஒரு இது மாத்திரம், இது வெள்ளை அறிக்கை கொடுக்காதீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுங்கன்னாங்க. 2 ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னும் 5 வரை, குறைஞ்சபட்சம் 3 அடுத்த வாரம் வருது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு விஜய் லெட்டர் எழுதியிருக்காரான். எங்களுடைய வெள்ளை அறிக்கைகள் 2 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் காட்டுகிறது, இவற்றின் விசாரணையை நாங்கள் எஸ்ஐடி போடுறோம், நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற தற்போதைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தணும்னு ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சிருக்கார். டாஸ்மாக் வழக்கில் இவங்க ஸ்டே வாங்கியிருந்த அந்த ஸ்டேயை வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ நேரடியாக செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் உங்களுக்கே தெரியும், இந்த வழக்கில் 400 கோடி வாங்கினார். ஸோ உதயநிதி சர்க்கிளை 1 ஏடிஎம்கள் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், ஏவவேலு, KN நேரு, இன்னும் மூர்த்தி தான் மிச்சம். இவங்களை பிடிச்சிட்டா கேஷ் மாட்டும். 2வது முதல் குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்களை கை வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதம் 25ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக செந்தில் பாலாஜியோடு இன்னும் 3-4 அமைச்சர்கள் கைதும் நடக்கலாம். இன்னும் ஒரு 12-6 இந்த 4 இல்லாமல் 8 அமைச்சர்கள் மீது சீரியஸான வழக்குகள் பதியப்படும்ங்கிறாங்க.
இந்த பட்ஜெட் வந்து சரியா அமையல அப்படின்னா, அதாவது யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னா, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உண்டான விஷயங்களும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. அதே மாதிரி சபாநாயகர் மீதும் நம்பிக்கை இல்லா விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. இந்த 2 விஷயங்கள் தற்பொழுது கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகுது. அது எப்படி இருக்கு? இல்லை சபாநாயகர் நம்பிக்கை இல்லைன்னு தோற்றால் அவர் போல வேற போடுறதுக்கு ஆட்சிக்கு உரிமை உண்டு, அதில் பிரச்சனை வராது. ஆனால் பட்ஜெட் தோற்றால், மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி தோற்றால், அந்த நேரத்தில் தவேகா எம்எல்ஏக்கள் வெளியில் போயிட்டா கூட போதும். நீங்கள் இருக்கிற ஆட்களில் எதிர் ஜாஸ்தி இருந்து ஆட்சிக்கு இல்லை என்றாலும் ஆட்சி கவிழ்கிறது. நிதி மசோதா தோற்றால் அந்த ஆட்சி கவிழ்கிறதுங்கிறது தான் இந்திய டெமோக்ரஸியுடைய பாலிசி. அதுக்கு தான் இவங்க 15 பேர் வேணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. 8 பேருக்கு பணம் கொடுத்து 9வது பேர் சொன்னதுனால தான் இதில் சிக்கிக்கிட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. பட் தெளிவாக, ஏன்னா ஜூன் 22 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை பண்ணுறதுன்னு அசோக்குமார் பிளான் பண்ணார்னு வந்தோம். மொத்தமாக பிடிக்கணும்னு சொல்லி தான் சும்மா தேடுற மாதிரி ஒரு காட்டிட்டு விட்டுட்டாங்க. ஸோ தட் இவங்க மெதுவாகுவாங்கன்னு அவங்க புரிஞ்சிக்காமல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி எம்எல்ஏக்கள் மீட்டெல்லாம் பண்ணதுக்கு இப்போ தெளிவாக ஆதாரங்கள் இருந்தால் 8 பேர் கேஷ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 3லேருந்து 5 கொடுத்துருந்தாலும் 50 இதையோ ஒன்று கணக்கு காட்டி அந்த பணத்தையும் கொண்டு வந்து கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டில். இது மிகப்பெரிய அளவில் வந்துடும். ஸோ தெளிவாக விஜய் ஒரு பக்கம் அண்ணா அதிமுகவை பெரும்பாலான முக்கிய ஓட்டு உள்ள ஓட் கேச்சர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஜெயிச்சதே கொஞ்சம் வட தமிழ்நாட்டில் சிவி சண்முகம் படி பாமகவுடைய பேச்சை, கொங்குல அதே மாதிரி தருமபுரி சேலம் டிஸ்ட்ரிக்டில், மீத தெற்கில் மொத்தமே 3 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. அது ஏற்கனவே ஒருத்தர் வந்தாச்சு. ஸோ நடுவில் இதில் ஜெயித்த 2 பேரும் இப்போது கரூர்லேயும் இவரும் டெல்டாலேருந்து இவரும் புதுக்கோட்டையிலையும் வந்துட்டாங்க. ஸோ தெளிவாக அதிமுக டெசிமேட் பண்ணியாச்சு. திமுகவிலிருந்து 8 முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட சில மாவட்ட செயலாளர்கள் உட்பட 15 பேர் சேர்வரும் அப்ளிகேஷன் விஜயுடைய டேபிளில் இருக்கிறது. இப்போ சேர்த்துக்க வேண்டான்னு வச்சிருக்காராம். ஸோ அவரை பொறுத்தவரை திமுகவை ஊழல் சக்தி அல்லது தீய சக்தி என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரங்களை தெளிவாக எடுத்திருக்கார். நேரடியாக அன்பில் மகேஷ், உதயநிதியுடைய வலது கரங்கள், சபரீசன் என ஆல்ரெடி வழக்குகள் கம்ப்ளைண்ட்டுகள் வந்தாச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இன்னும் மூர்த்தி ஒருத்தர் தான் அந்த லிஸ்ட்டில் மிஸ்ஸிங்கு. அவர் மீது ஏற்கனவே இல்லை, அதெல்லாம் பெரிய கேஷ் கவுண்டர் கிடையாது. டிஆர் பாலு பேசினதே பெருசாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்த காரு யாருதுன்னு தெரியாதுன்னதுலேருந்து பெருசாக போயிருக்கு. அதனால உங்களுக்கு அது தானாக வந்துடும். அவரும் தோற்றுறார். அதனால் இங்கே இதில் இருக்கிற லிஸ்ட்டில் முக்கியமானது இவர் தான். ஏற்கனவே மூர்த்தி அவர்கள் ஒரு போஸ்டிங்குக்கும் 1 கோடியில் 50 லட்சத்துலேருந்து 1 கோடிங்கிறது ஏ சென்டர், பி சென்டருக்கு 30லேருந்து 50 லட்சம்லாம் வாங்கினார்னு சொல்லி அந்த எஸ்ஆர்ஓக்கள் எழுதிய லெட்டரே இருக்குது. ஸோ அதை வச்சு இன்னொரு டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுவும் வந்துட முடியும். ஸோ தெளிவாக இந்த மாத இறுதிக்குள் 12 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 3-4 கைதுகள், 4லிருந்து 6 எம்பிக்கள் மீதான வழக்குகள் வரும். இந்த ஆட்சி திமுகவை எப்படி அளிக்கிறது? ஏன்னா கிட்டத்தட்ட ஆதவ் அதை தன்னுடைய தனி லட்சியமாக எனக்கும் உதயநிதிக்குங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய பேச்சு நிற்கிறது. ஸோ அதை நோக்கி தெளிவாக நகரும். ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164